காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 56 மூன்றாவது கட்டம். சாதன சதுஷ்டயத்தில் தேறிய பிறகு மூன்றாவது ஸ்டேஜ், முடிவான ஸ்டேஜ். அதற்கு போகிறவர்களாக இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது வீடு வாசலை விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்ட அப்புறமே அனுஷ்டானம் பண்ண வேண்டிய ஸ்டேஜ். அதனால் அதை விஸ்தாரம் பண்ண வேண்டாம்தான். ஆனாலும் அத்வைத சாதனை என்று ஆரம்பித்து இத்தனை சொன்ன பிறகு அதையும் கொஞ்சம் சொல்லி பூர்த்தி பண்ணலாம் என்று. அதில் வரும் அம்சங்களான உபதேசம், கேட்டுக்கொள்வது, கேட்டதை உரு போட்டு போட்டு உறுதி பண்ணிக்கொள்வது, அப்புறம் அதிலேயே அந்தகரணத்தை நிறுத்தி தியானிப்பது ஆகிய விஷயங்கள் எல்லாருக்குமே எந்த மார்க்கத்திலும் போகிறவருக்கு அடிநிலையிலிருந்து ஆரம்பித்து எல்லா நிலையில் முயற்சி பண்ணுகிறவர்களுக்கும் அவரவர்களின் அவசியத்திற்கும் சக்தி சாமர்த்தியங்களுக்கும் ஏற்றபடி அனுசரிக்கப்பட வேண்டியவையே. அதனால் அவற்றை பற்றி சொல்லாமல் விடக்கூடாது. அத்வைத சாதனை என்று அசலாக வருகிறபோது அதற்கு சந்நியாசம் முதல் அங்கம் ஆதலால் அதையும் இங்கே யாரும் அப்படி போவார்கள் அல்லது போகணும் என்று இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டியதாகிறது. அதில் பாச பந்தங்களை ஒரே போடாக போட்டு கத்தரிப்பது போல மற்றவர்கள் பண்ணுவதற்கு இல்லாவிட்டாலும் ஆத்மாபிவிருத்திக்காக எந்த வழியில் முயற்சி பண்ணுகிறவர்களும் ஓரளவாவது இப்படிப்பட்ட பற்றுகளை குறைத்து கொள்ளத்தான் வேண்டும். ஆதலால் ஐடியல் நிலையான சந்நியாசத்தை பற்றி காதாலாவது கொஞ்சம் கேட்டுக்கொள்வது நல்லதுதான். ஆத்மாவை தெரிந்து கொள்ளணுமானால் அதே குறியாய் காரியமாய் சிந்தையாய் இருந்தால்தான் முடியும். மகா பெரிய சக்தியான மாயையிலிருந்து விடுபடுவது மகா பெரிய சித்தியாக பிரம்மமாகவே ஆகிறது என்றால் அந்த லட்சியம் ஒன்றுக்கே டெடிகேட் பண்ணி கொண்டு அது ஒன்றிலேயே பற்றாக அதுவே காரியமாக இருந்தால் ஒழிய எப்படி முடியும்? மற்ற பற்றுகள் காரியங்களையும் வைத்துக்கொண்டு இதையும் பண்ணுவது என்றால் அந்த மாயையும் இந்த ஞானமும் எப்படி ஒரே சமயத்திலே சேர்ந்து வரும்? ஒரு பக்கம் அடுப்பிலே ஜலத்தை கொட்டி கொண்டே இன்னொரு பக்கம் விசிறி விசிறி மூட்டை பார்க்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி மற்ற காரியங்களையும் மற்ற பற்றுக்களையும் விடுவதுதான் சந்நியாசம். அதை பண்ணினவிட்டுத்தான் இந்த ஜீவன் சாக்ஷாத் பிரம்மம்தான் என்று வேதமே சொல்கிற மகா வாக்கியங்களில் உபதேசம் பெற ஒருத்தருக்கு யோக்கியதா சித்தி கிடைக்கிறது. பிரம்மம் என்றால் வேதம் என்றும் ஒரு அர்த்தம். பிரம்மமான வேதமே பிரம்மமாக ஜீவனை தெரிவிப்பதான மகா வாக்கியங்கள் என்கிற மந்திரங்களுக்கு தனிப்பட்ட சக்தி உண்டு. ஜீவன் பிரம்மமே என்ற கொள்கையை நன்றாக தெரிந்து வைத்துக்கொண்டு அதுவே தியானமாயிருந்தால் மட்டும் அந்த லட்சியம் லேசிலே அனுபவமாகிவிடாது. அந்த கொள்கையை இந்த வேத மந்திர அக்ஷர சமூகங்களால் ஆன மகா வாக்கியங்களின் மூலம் ஜபித்து ஜபித்து தியானித்து தியானித்து அபியசித்தால்தான் லட்சிய சித்தி சுலபமாகும். சுலபம் என்றால் ரொம்ப ஈஸி இல்லை, கம்பேரிட்டிவாக சொன்னது. குளிக்க வேண்டும் என்றால் நாம் புதுசாக கிணறு வெட்டி கொள்கிற மாதிரி நாமே அத்வைத சிந்தனையாய் இருந்து சாட்சாத்கரிக்க பிரயத்தனப்படுவது. வெட்டி வைத்த கிணற்றிலிருந்து இழுத்து கொள்கிற மாதிரி உபனிஷத் மகா வாக்கியத்தின் மூலம் அதே லட்சியத்தை அடைவது. இழுத்துத்தான் ஆகணும். திருப்பி விட்டவுடன் குழாய் கொட்டுகிற மாதிரி இல்லை. குடத்தின் சைஸ், கிணற்றின் ஆழம் அவரவர் சம்ஸ்காரத்திற்கேற்பவே மாறும். சின்ன குடத்தாலே ஆழ கிணற்றிலிருந்து பல தடவை இழுக்கிறார் போலவும் சில பேர் பிரயாசைப்பட வேண்டியிருக்கலாம். ஆனாலும் நாமே புதுசாக கிணறு வெட்டி கொள்வதோடு கம்பேர் பண்ணினால் இது புரொடெக்டட் வாட்டர், பாதுகாப்பு செய்யப்பட்ட ஜலம். இதற்கு பாராக்காரன் போட்டிருக்கிறது. அவன் அலோவ் பண்ணினால்தான் ஜலம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பாராக்காரனுக்குத்தான் குரு என்று பேர். சப்த சமூகங்களான மந்திரங்கள் ஆகாசத்திலே பரவி இருக்கிற பரமாத்ம சக்தியையும் அனுகிரகத்தையும் பல விதங்களில் இழுத்து பிடித்து கொண்டு வந்து பலவிதமான இகப்பர நலன்களை நமக்கு உண்டாக்குபவையாகும். அம்மாதிரி இருப்பவற்றில் உச்சி கொம்பில் ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடையே அபேதமாக ஐக்கியப்படுகிறவையே மகா வாக்கியங்கள் என்கிறவை. ஆத்ம ஞான பிரபோத கிருச் சப்திகாயாம், அஞ்ஞானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவுக்குள் அத்வைத்தமான ஆத்ம ஞானத்தை விழிப்புறுத்துகிற சப்தங்களை கொண்டவை என்று ஆச்சாரியால் மகா வாக்கியங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். தூங்குகிறவனை டமாரம் கொட்டி எழுப்புகிறது போல குரு இந்த மகா வாக்கிய டமாரத்தை கொட்டி சிஷ்யனுக்கு ஞான விழிப்பை தருவதாக சொல்லியிருக்கிறார். அந்த குரு யோக்கியதை பார்த்துத்தான் ஒருத்தனை சிஷ்யனாக அங்கீகாரம் பண்ணி சந்நியாச ஆசிரமம் கொடுத்து மகா வாக்கியோபதேசம் பண்ணுவார். சாதன சதுஷ்டயத்தில் பார்த்த விவேக வைராகிய சமதமாதிகளில் ஓரளவு நன்றாக முன்னேறியிருப்பதுதான் அந்த யோக்கியதை.
வேதத்திற்கு இருக்கப்பட்ட 1180 சாகைகளில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபனிஷத்தும் அந்த உபனிஷத்தில் ஒரு மகா வாக்கியமும் உண்டு. இப்படி 1100 சொச்சம் இருந்தாலும் ஒவ்வொரு வேதத்திற்கும் முக்கியமாக ஒன்றாக 4 மகா வாக்கியங்களை எடுத்திருக்கிறார்கள். சந்நியாச தர்மங்களை விஸ்தாரமாக சொல்கிற விஸ்வேஸ்வர ஸ்மிருதி, நிர்ணய சிந்து என்கிற நிபந்தனம் தர்மசாஸ்திர தொகுப்பு நூல் இது. மற்றும் அநேக தர்மசாஸ்திர பிரமாணங்கள், சத் சம்பிரதாயங்களில் வந்துள்ள வழக்கு ஆகியவற்றிலிருந்து சந்நியாச தீட்சையின் போது இந்த 4 மகா வாக்கியங்களையும் உபதேசிக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதோடு கூட இன்னும் பல மகா வாக்கியங்களை குரு உபதேசிக்கவும் இடம் இருக்கிறது. தீட்சை வாங்கிக் கொள்கிறவன் பூர்வாசிரமத்தில் எந்த சாகையைச் சேர்ந்தவனோ அந்த சாகையில் வருகிற மகா வாக்கியத்தையும் அடிஷ்னலாக உபதேசம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிறது. பிரணவத்தை முதலில் உபதேசித்துவிட்டு அப்புறம் மற்ற மகா வாக்கியங்களை உபதேசிக்கும் வழக்கமும் உண்டு. இப்படி உபதேசம் கேட்டுக்கொள்வதற்குத்தான் ஸ்ரவணம் என்று பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் பேர். ஸ்ரவணம் என்றால் நேர் அர்த்தம் கேட்டுக்கொள்வது. அதை மகா வாக்கிய உபதேசம் பெறுவது என்ற அர்த்தத்திலேயே திருமூலரும் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் என்று சொல்லியிருக்கிறார். கேட்டலுடன் சிந்தித்தல், மெய் தெளிதல் என்று தாயுமானவரும் சொல்லியிருக்கிறார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தையேதான் கேட்டல், சிந்தித்தல், மெய் தெளிதல் என்று சொல்லியிருக்கிறார். திருமூலரும் திருவார்த்தை கேட்டல் என்றதை அடுத்து தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்லியிருக்கிறார். இங்கே குரு உரு என்பதற்கு குரு கொடுத்த மந்திரத்தை உருப்போடுவது என்று அர்த்தம். உரு என்பதற்கு மந்திர ஜபம், அதாவது மனனம் என்றே இருக்கிற அர்த்தத்தை தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த செய்யுளின் முதல் பாதத்திலேயே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று வந்துவிடுகிறது. திருமேனி என்பது உருவம்தானே. எனவே அதையே மறுபடி 4ஆம் பாதத்திலும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அதனால் இங்கே உபதேச மந்திரத்தை உருப்போடுவது என்றே அர்த்தமாகும். இப்படி உருப்போட்டு அதே சிந்தையாய் இருப்பது தானாகவே நிதித்தியாசனமான மெய் தெளிதலில் கொண்டு சேர்க்கும். ஆதலால் அதுவும் இதிலேயே அடங்கினதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்நியஸ்ய ஸ்ரவணம் குர்யாத், துறவரம் பூண்டு ஸ்ரவணம் செய்வாயாக, அதாவது சந்நியாசம் வாங்கி கொண்டுதான் ஸ்ரவணம் செய்ய வேண்டும் என்றே ஆன்றோர் வசனம் இருக்கிறது. எங்கேயும் போகாமல் இருக்கிற இடத்திலேயே நிர்குண பிரம்மமாக முக்தி அடைவதே இந்த ஸ்ரவணத்தின் லட்சியம். இதற்கு கீழ்ப்பட்டதுதான் சூரிய கதியிலே பிரம்மலோகத்திற்கு உயிர் போய் சகுண பிரம்மத்தோடு சேர்வது. அதை அடையவும் கூட நல்ல பக்குவமான ஒரு ஜீவன், சாந்தனாகவும் வித்வானாகவும் இருப்பவன் வீட்டை விட்டு அரண்யத்திற்கு போய் பிக்ஷை வாங்கி ஜீவித்து கொண்டு தபஸ் இருக்கணும் என்று முண்டகோபனிஷத் சொல்கிறது. அப்படியானால் நிர்குண தத்துவத்தில் உபதேசம் வாங்கி கொள்ள வேண்டியவன் சந்நியாசம் பெற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அடுத்த மந்திரத்திலேயே இவனை பற்றியும் சொல்லிவிடுகிறது. லோகத்தையெல்லாம் அவன் பரீட்சை பண்ணி பார்த்து இதிலே சகலமும் கர்மத்தில் கட்டுப்பட்டதாகவே இருக்கிறது. நம் லட்சியமான ஆத்மாவோ கர்மத்திற்கு அகப்படவே அகப்படாது. ஆகையால் சகல கர்மாவையும் விடுவோம் என்று தீர்மானிக்கிறான். அதாவது சந்நியாசி ஆவதற்கு தயாராகிறான். அதை குருமுகமாகவே பண்ணணும் என்று குருவை தேடி புறப்படுகிறான். குருமுகமாகத்தான் என்று தெரிவிப்பதற்காக குரும் ஏவ என்று உபனிஷத் சொல்கிறது. விஷயமெல்லாம் தெரிந்த சாஸ்திரஜனுக்கு கூட தானே சுதந்திரமாக பிரம்மஞானம் அடைந்து விடலாம் என்று முயற்சி பண்ணக்கூடாது என்று தெரிவிக்கவே குரும் ஏவ போட்டது என்று ஆச்சாரியால் விளக்கியிருக்கிறார். அந்த உபனிஷத்திலேயே பின்னாடி ஒரு இடத்திலே ஏதோ ஆத்ம விஷயத்திலே பூஞ்சையாக இருக்கிறவனாலேயும் பிரமித்து நிற்கிறவனாலேயும் தான் ஆத்மாவை அடைய முடியாது என்றில்லை. அலிங்கனாக, அதாவது அதற்குரிய அடையாளம் இல்லாதவனாக இருக்கும் வரை தபஸ் பண்ணுகிறவனால் கூட அதை அடைய முடியாது என்றுதான் வருகிறது. அலிங்கம் என்பது சந்நியாசம் வாங்கி கொள்ளாமல் இருப்பதுதான் என்று ஆச்சாரிய பாஷ்யம். பிருகதாரண்யகத்திலும் ஆத்மலோகத்தை இச்சிக்கிறவன் இகலோகத்து வீட்டை விட்டு சந்நியாசியாக புறப்படுகிறான். ஏனென்றால் பூர்வ காலத்தில் ஆத்ம வித்தை அப்பியசித்த வித்வான்கள் அப்படித்தான் பிள்ளை குட்டி, ஆசை, சொத்து, தேவலோகங்களை அடையும் ஆசை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு
பிச்சைக்கார ஆண்டியாக புறப்பட்டு போனார்கள் என்று சந்நியாச குவாலிஃபிகேஷனை விதித்திருக்கிறது. எதிலேயும் அபிப்பிராய பேதம் மாதிரி ஒன்று வருவது, அப்புறம் பேதமில்லை என்று சமாதானம் பண்ணுவது என்று சில சமாச்சாரம் வரத்தான் செய்யும். அப்படி இந்த பிருகதாரண்யகத்திலேயே இதற்கு முன்னாடி ஒரு இடத்தில் ஆத்மானம் விதித்வா, அதாவது ஆத்மாவை தெரிந்து கொண்டு பிள்ளைக்குட்டி ஆசை, சொத்து ஆசை, பரலோகங்களில் ஆசை முதலானதை தூக்கி போட்டுவிட்டு ஆண்டி பிச்சைக்காரர்களாக ஓடுகிறார்கள் என்று இருக்கிறது. ஆத்மாவை தெரிந்து கொண்டு என்றால் ஆத்ம ஞானம் சம்பாதித்து கொண்ட பிறகு என்று தானே தோன்றுகிறது. சம்பாதித்து கொள்வதற்காகவே, அதாவது அதற்கு முந்தி சந்நியாச தகுதியை வைத்திருப்பதாக சொன்னதற்கு மாறாக ஞான சம்பாதனைக்கு அப்புறமே சந்நியாசம் என்றல்லவா இங்கே இருக்கிறது. இப்படி கேள்வி வருகிறது. ஊன்றி பார்த்தால் பதில் கிடைக்கிறது. என்னவென்றால், அந்த மந்திரத்திலேயே அப்புறம் ஞானி எப்படி நடந்து கொள்வான் என்று கேட்டு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வான், அதெப்படியானாலும் அவன் ஞானிதான் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அவனுக்கு இதுதான் விதி, இப்படித்தான் இருக்கணும் என்ற சாஸ்திர கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்டவன் சாஸ்திரோக்தமான 4 ஆசிரமங்களில் கடைசியான சந்நியாசத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்பது பொருத்தமில்லைதானே. ஆனபடியால் ஆத்மாவை தெரிந்து கொண்டு என்பதற்கு அனுபவத்தில் தெரிந்து கொண்டு என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளாமல் புத்தியினால் தெரிந்து கொண்டு என்று பண்ணிக்கொண்டால் சரியாகிவிடும். அத்வைத்த சாஸ்திர விஷயங்களை படித்தும் கேட்டும் அது சத்தியந்தான் என்று புத்தியில் உறுதியாக தெரிந்து கொண்டவன் ஆசைகளை தூக்கி போட்டுவிட்டு சந்நியாசியாகிறான் என்பதே இங்கே சொல்லியிருப்பதென்று தெளிவுபடும். எனக்கு பூர்ண கும்பம் கொடுக்கிற போது உங்கள் அகத்து கல்யாணம் கார்த்திகைகளில் ஆச்சாரிய சம்பாவனை பண்ணுகிற போது கூட ஒரு மந்திரம் சொல்கிற வழக்கம் இருக்கே. அதில் சந்நியாச யோகத்தினால் யோகாத் அந்தகரணம் சுத்தமானவர்கள் என்று ஞானியை பற்றி சொல்லியிருக்கிறது. இதனாலும் முதலில் சந்நியாசம், அப்புறம் அதன் மூலமே சுத்தியாகி ஞானம் பெறுவது என்றே உபனிஷத் விதி பண்ணியிருப்பது தெரிகிறது. சந்நியாச ஆசிரமத்தில் இருக்கிறவன் அவனுக்கும் மேலே போய் தானே தனக்கு சாஸ்திரம் என்று இருக்கிற அசல் ஞானி ஆகிய 2 பேரையும் அத்தியாச்சிரமி என்று சொல்வது. ஸ்வேதாஸ்வதரோ உபனிஷத் முடிவில் அப்படிப்பட்ட அத்தியாச்சிரமிகளுக்கே அதை உபதேசித்ததாக வருகிறது. கைவல்ய உபனிஷத் என்று ஒன்று, அதிலிருந்து ஆச்சாரியால் கோட் பண்ணுவதுண்டு. அதில் ஆரம்பத்தில் அத்தியாச்சிரமஸ்தன் ஏகாந்தமான இடத்திற்கு போய் ஸ்ட்ரெயிட்டாக ஆசனம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு நன்றாக இந்திரிய நிகிரகம் பண்ணி ஆத்மாவாகிய சிவஸ்வரூபத்தை தியானிக்கிறான் என்று இருக்கிறது. சிரவணத்திற்கு அப்புறம் மனனமும் நிதித்தியாசனமும் அல்லவா? சந்நியாசியாகியே சிரவணம் செய்ய வேண்டும் என்கிற மாதிரியே மனன நிதித்தியாசனங்களில் சந்நியாசிக்குத்தான் அதிகாரம். மனநாதோ சந்நியாசினாம் அதிகார என்றும் வாக்கியம் இருக்கிறது. பிரம்மசூத்திரத்தில் சந்நியாசிகளை ஊர்த்வரேதஸ் என்று சொல்லியிருக்கிறது. ஊர்த்வரேதஸ் என்றால் சக்தியை கீழ்த்தரமான இந்திரிய வியாபாரத்தில் வீணடிக்காமல் மேலான வழியில் கொண்டு போனவர்கள், அதாவது சந்நியாசிகள். அந்த இடத்தில் வரும் சூத்திரங்களையும் ஆச்சாரியாள் பாஷ்யத்தையும் பார்த்தால் அவர்கள்தான், அதாவது அத்வைத சாதனையில் 3ஆம் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆனவர்கள் என்று தெரியும். ஞானி சந்நியாசியாகத்தான் இருக்கணும் என்பது தெரியும். பிரம்மசூத்திரத்திற்கே பிக்ஷு சூத்திரம் என்றும் பேர். பிக்ஷு என்றாலும் சந்நியாசி என்றாலும் ஒன்றுதான். வீட்டு சாப்பாடு இல்லாமல் பிக்ஷையால் ஜீவிப்பவன் பிக்ஷு. பிரம்ம விசாரத்திற்கே ஏற்பட்ட புஸ்தகத்திற்கு இப்படி பேர் இருப்பதும் சந்நியாசிதான் அதிகாரி என்று காட்டுகிறது. ஒரு விஷயம் கீதையில் வந்துவிட்டால் அதை விட சர்டிஃபிகேட் இல்லை. சந்நியாசிக்குத்தான் சிரவணாதிகளில் அதிகாரம் என்று பகவான் அபிப்பிராயத்தில் வந்திருக்கிறதா என்று பார்த்தால் வந்திருக்கிறது. சகல கர்மமும் கடைசியில் ஞானத்தில் போய்தான் சமாப்தியாகின்றன என்று பகவான் சொல்லி உடனேயே தத்துவதர்சிகள் ஞானத்தை உபதேசிப்பார்கள். அவர்களுக்கு நமஸ்காரம், பணிவிடை எல்லாம் பண்ணி நன்றாக கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். கர்மா சமாப்தியாயிற்றென்றால் அப்புறம் சந்நியாசந்தானே. அப்படிப்பட்ட சந்நியாசிக்குத்தான் ஞானோபதேசம் பெற தகுதி உண்டு என்றுதானே சுவாமி சொல்வதற்கு அர்த்தம். சத்தியந்தான் பரதத்துவம், தபஸ்தான் பரதத்துவம் இல்லை, தமன்தான் சமந்தான் என்பதாக பரதத்துவம் எது என்பதை பற்றியுள்ள பல அபிப்பிராயங்களை நாராயணவல்லியில் சொல்லி ஒவ்வொன்றின் பெருமையையும் காட்டியிருக்கிறது. ஆனால் முடிவில் இது எதுவுமே பரதத்துவம் இல்லை, சந்நியாசந்தான் பரதத்துவம்.
பரதெய்வமாக இருக்கப்பட்ட பிரம்மாவே அப்படி சொல்லியிருக்கிறார் என்று முடித்திருக்கிறது. ஆத்மாவை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற சாதனையில் மேல்கட்டத்திற்கு போகும்போது கர்மாவை விட்டு சந்நியாசியானால் தான் முடியும். கர்மா தொட முடியாத வஸ்து ஆத்மா. அதை அதே விசாரமாக தியானித்து தியானித்து அப்புறம் அந்த தியான கர்மாவும் நின்று போய்விடுகிற நிலையில்தான் தெரிந்து கொள்ள முடியும். கர்மாவும் பண்ணிக்கொண்டே தியானமும் வைத்துக்கொள்கிறேன் என்றால் சரியாக வராது. கர்மாவில் இருக்கிற வரையில் அதை ஒட்டினதாக பலவிதமான சங்கங்கள், ரிலேஷன்ஷிப்கள் இருந்தே தீரும். சங்காத் சந்நியாயத்தே காம குரோத என்று சுவாமி சொன்னபடி ஒன்றிலே அசோசியேஷன் ஏற்பட்டால் அதிலிருந்து காமம், குரோதம் என்று ஒவ்வொன்றாக ஏற்பட்டு கொண்டே போய் கடைசியில் புத்தி நாசாத் பிரணச்யதி, அறிவு அழிந்து விநாசம் அடைகிறான் என்றே முடியும். அதனால்தான் ஆச்சாரியால் கர்ம கோட்டிபி ந சக்கிய, கோடி கர்மா பண்ணினாலும் பந்தத்தை வெட்டி போட முடியாது. விவேக விஞ்ஞான மகாசினா வினா தாது பிரசாதேன சிதேன மஞ்சுனா. நித்யாநித்திய வஸ்து விவேகத்தில் ஆரம்பித்து அனுபவ ஞானம் என்கிற விஞ்ஞானத்தில் முடியும் சாதனை என்ற சாணை தீட்டிய பெரிய கத்தியால் ஈஸ்வர பிரசாதத்தின் மூலமே வெட்ட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பந்தத்தை கத்தரிப்பதற்கே வாழ்க்கையை அர்ப்பிக்க வேண்டுமானால் குடும்பம், உறவுகள், உத்தியோகம் ஆகியவைகளையும் வைதிக கர்மானுஷ்டானங்களையும் கூட கத்தரித்து போட்டுவிட்டு புறப்பட்டால் ஒழிய முடியாது. ஆனால் ஒன்று மறக்கவே கூடாது. யார் வேணுமானாலும் கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டு சந்நியாசி ஆகிறேன் என்று கிளம்பலாம் என்று ஆச்சாரியால் சொல்லவே இல்லை. சித்த சுத்தி சம்பாதித்து கொண்டவனுக்கு மட்டும்தான் அந்த ரைட் உண்டு என்று அவர் ரூல் பண்ணியிருக்கிறார். எப்படி சம்பாதித்து கொள்வதென்றால் கர்மானுஷ்டானம் அத்தனையும் குறைவர பண்ணுவதன் மூலம்தான் என்றும் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார். கோடி கர்மாவாலேயும் பந்த சேதம் ஏற்படாது என்றவர் அப்பக்குவிகள் அதை பிடித்து கொண்டு அவரவருக்கும் ஸ்வதர்மமாக ஏற்பட்ட கர்மானுஷ்டானங்களை விட்டுவிட்டு அடியோடு வீணாகிவிடப் போகிறார்களே என்ற கருணையினால் அடுத்த ஸ்லோகத்திலேயே விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். ஸ்ருதி பிரமாணைகமதே தயைவாத்ம விசுத்திரஸ்ய விசுத்த புத்தே பரமாத்ம வேதனம் தேனைவ சம்சார சமூல நாசக. பின்பாதியில் சித்த சுத்தி பெற்றவனுக்குத்தான் பரமாத்ம ஞானம் உண்டாகி அதன் மூலமே சம்சார பந்தம் என்பது வேரோடு அழிந்து போகிறது என்று சொல்கிறார். அந்த சுத்தி எப்படி உண்டாகும் என்பதை முன்பாதியில் சொல்கிறார். ஸ்வதர்மத்தில் எவன் நிஷ்டை என்னும்படியான உறுதியாக நிலைத்த ஈடுபாடு பெற்றிருக்கிறானோ அவனுக்குத்தான் சித்தம் சுத்தியாகிறது என்கிறார். சரி, அந்த ஸ்வதர்மம் என்னவென்று எப்படி தெரிந்து கொள்வது என்றால் அதற்கும் ஸ்லோக ஆரம்பத்திலேயே பதில் வைத்திருக்கிறார். ஸ்ருதி பிரமாணைகமதி, அதாவது வேதம் என்ன சொல்கிறதோ அதுவே பிரமாணம் என்ற ஒரே நம்பிக்கையால் ஸ்வதர்மத்தை அறிந்து வேண்டும் என்கிறார். வேதம் ஸ்வதர்மம் என்று சொல்வது சமுதாயத்தை வர்ண விபாகம் பண்ணி ஜாதி முறையில் அமைத்து இன்னின்னார் இன்னின்ன கர்மம் பண்ண வேண்டும், அதே மாதிரி பிரம்மச்சாரி இன்ன பண்ணணும், கிரகஸ்தன் இன்ன பண்ணணும், ஸ்திரீகள் இன்ன பண்ணணும் என்றெல்லாம் முக்கியமாக கர்மாக்களை எடுத்து சொல்வதுதான். ஆகையால் வேத பிரமாணத்தில் அமைந்த தர்ம நிஷ்டை என்றால் கர்மானுஷ்டானத்தால் நிஷ்டை என்றே அர்த்தம். இவ்வாறு பூர்த்தியாக கர்மாக்களை செய்துதான் சித்த சுத்தி பெற வேண்டும். அப்படி பெற்றாலே பரமாத்ம ஞானம் பவபந்த நாசம் என்று சொல்கிறார். வேத விதிப்படி கர்மாக்கள் செய்கிற போது சரீர காரியங்களின் மூலமே சரீரத்தை பிழிவது மாத்திரம் இல்லாமல் மனசின் அழுக்குகளையும் பிழிந்து தள்ள முடிகிறது. அப்புறம் கர்மாக்களை நிறுத்திவிட்டு மனசின் காரியமான தியானத்திலேயே போய் அதற்கும் அப்புறம் அதுவும் நின்று போன ஞான நிலையை அடையணும். தர்ம நிஷ்டை என்கிற கர்ம நிஷ்டையை பெற்ற அப்புறம்தான் ஞான நிஷ்டைக்கு முயற்சி பண்ணணும். இது இல்லாமல் அதற்கு போகவும் கூடாது. அதற்கு போகிற யோகியதை உண்டான பிறகு இதில் சம்பந்தம் வைத்து கொள்ளவும் கூடாது. ஜலத்தை நிறைய விட்டு பிழிந்துதான் துணியில் இருக்கிற அழுக்கை எடுக்க வேண்டும். அதுதான் வழி. அதற்காக அழுக்கு போன அப்புறமும் ஜலத்திலேயே போட்டு பிழிந்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? நைந்து போய் கிழிந்துதான் போகும். அப்புறம் காற்று பட போடுகிறது தான் ஞான மார்க்கத்திற்கு போவது. காற்று சூரிய வெளிச்சம் ஈரத்தை மட்டும் போக்கும், ஞானமோ துணியையே போக்கிவிடும். இது கிழிசலாக்கி போக்குவது போல அதோடு முடிந்து போவதில்லை. ஜீவ துணியை போக்கி அதையே பிரம்மம் என்று அழைக்க முடியாத தங்கத்தகடாக மாற்றிவிடும்.
நிஷ்டை என்று ஆத்மாவிலேயே நிலைத்து நிற்பது ஜீவனின் காரியமாக இல்லாமல் ஜீவனே போய் நிஷ்டையிலே பெற்ற அனுபூதி ஸ்வரூபமான சத் வஸ்து மாத்திரமே எஞ்சி நிற்கும். பிரசாந்த தத்துவமாக பராயணம் என்கிற மேலான புகலிடமாக இருக்கும் ஸ்திதி அதுதான்.